ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மினி கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சேர்த்து முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற ரெசிபிஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 2 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் பெரிய சைஸ் 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் வந்து 2-3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இதுக்கப்புறம் ஒரே ஒரு குட்டி சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா குழஞ்சி வரணும், இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு வச்ச மசாலா வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி 8-9 முந்திரி வந்து சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 8 முட்டை எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி கிராஸா வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி கட் பண்றோம் அப்படின்னா, மசாலா வந்து உள்ள இறங்கும். அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மசாலா ஐட்டம் எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம். ஒரு கடாயில 2 கரண்டி எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 2 பட்டை, 4 கிராம்பு போட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா போட்டு எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது தண்ணியை வந்து சேர்க்காதீங்க. எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமும் நல்லா வரும். அதனால தண்ணியை சேர்க்காம கொஞ்ச நேரம், அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வந்து எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் வந்து தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தயிர் வந்து ரொம்ப புளிச்ச தயிரா இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கிறத பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். முட்டையை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்னதா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், கடுகு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக வச்ச முட்டையை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமா வதக்கி விடுவோம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வேணும்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து குழம்புல சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்லயும். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முட்டையெல்லாம் வந்து குழம்புல சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு கொதிச்சதுமே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியா வந்து கொத்தமல்லி தழையை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட குழம்பு வந்து அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில பார்க்கலாம். Until then, bye from Hema.